வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு சிந்தனைக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, நாலூர் நற்சிந்தனையிலிருந்து சுவாமிஜியோட ஆளுமை திறன் அப்படின்ற தலைப்பில் நம்ம இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்க போகிறோம். அதனால ஆளுமை திறன் என்ன சொல்கிறார்? ஆளுமை அப்படின்னா ஆட்கொள்வது. அது ஒரு மனசுக்கு ஒரு தைரிய தன்னம்பிக்கை தரும்னு தெரியுது. அந்த திறனை எப்படி பண்ணுறாருன்றத இன்னைக்கு சிந்தனைக்கு எடுத்துக்க போகிறோம். இயற்கை வளங்களை வாழ்வில் வளங்களாக உருமாற்றி அழகுபடுத்தி வாழ்ந்து வரும் மனித இனம் மற்றவர்களோடு பிணக்கின்றி வாழணும் அப்படின்னா அது அவசியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா முரண்பாடு இருக்கக்கூடாது நமக்கும் மற்றவர்களுக்கும். அந்த முரண்பாடு இருந்தாவே, அந்த கசப்பு இருந்தாவே நமக்கும் அவங்களுக்கும் ஒரு 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 இணக்கம் வராது. அப்போ அந்த அறம் அப்படின்றதான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பிணக்கின்றி வாழறதுக்கு என்ன வரணும் அப்படின்னா அறம். அப்போ அந்த அறம் அப்படி எங்கே வந்து வரும் அப்படின்னா, பெருநோக்கில் தான் வாழ என்ன பண்ணுங்க, நம்ம மனதையும் செயலையும் சிந்தனையும் உயர்வுக்கேற்ப மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். எது நம்மளோட சிந்தனையும் மனதையும் செயல்களையும். அப்போ யார் மாறணும்? நாம தான் மாறணும். அப்போ மற்றவங்கள மாறணும்னு சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பல்லாயிரம் தலைமுறையாக மாற்றிய எண்ணம், செயல்பதிவு, வடிவம், தரம், திறம் அதெல்லாம் அமைந்து பெற்றவன் தான் மனிதன். சொல்லுவார் இல்லையா சுவாமிஜி அழகா, பிரபஞ்சம் என்ற நந்தவனத்தில் இறுதியாக பூத்த நன்மலர் மனித மலர் அப்படின்னு. அப்போ அந்த மலர் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் அது தன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதுதான் மனித மலர். அப்போ மனிதன் என்ன பண்ணுறாங்க, ஆளுமை வளதை சிறத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அதற்கேற்ற உளப்பயிற்சியும் செயல் பயிற்சியும் வேண்டும். அப்போ என்ன பண்ணுங்க, புலன்கள் மூலம் உணர்ச்சி நிலையில் இல்லாமல் மனிதாபிதத்தோட, அதான் சொல்லுவாங்க இல்லையா, மனம் ப்ளஸ் இதம் மனிதன். சுவாமி அழகாக சொல்லுவார். அந்த மனித மனதை என்ன பண்ணுங்க, 14 to 40 அப்படின்ற விதத்தில் இருந்து நம்ம என்ன பண்ணோம், அமைதி நிலைக்கு எடுத்துகிட்டு வரணும். அப்போ அந்த அமைதி நிலைக்கு மனம் வந்தால் தான் சிந்தனை செய்ய முடியும், அறிவு மேலோங்கும். அப்போ 1 to 3ன்ற சொல்லக்கூடிய அந்த டெல்டா வேக்கு அளவுக்கு நம்ம மனதை அமைதி நிலைக்கு எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அறிவு செயலாக்கம் வரும். அப்போ மனித அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா பருவுடல் அப்படின்னா இந்த உடல் ஃபிசிக்கல் பாடி பார்த்தீங்க அப்படின்னா, அதேமாதிரி நுண்ணுடல் ஆஸ்ட்ரல் பாடி, பிரணவ உடல் அல்லது ஜீவகாந்த ஆற்றல் கேஷுவல் பாடி. அந்த மூன்றும் ஒன்றுக்குள்ளே ஒன்று இணைந்து செயல்படுகிறது இல்லைங்களா. இப்போ உடல், அதுக்குள்ளே உயிர், அந்த ஜீவகாந்தம் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு உள்ள உழண்டு கொண்டு இருக்கிறது, ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறது. அப்போ அகப்புணர்வு பயிற்சினால நம்ம இதை செய்யும் போது என்னது அப்படின்னா, இந்த பயிற்சியின் அனுபவம் பெற்ற மூலமாக தான் நம்ம இந்த பயிற்சியை நம்ம எடுத்துக்கிறோம். இதால் என்ன ஆகுது அப்படின்னா, ஜீவகாந்த அலையை மனதின் மூலமாக அமைதி நிலைக்கு எடுத்துகிட்டு வரோம். அப்போ அமைதி நிலைக்கு நம்ம ஜீவகாந்த நிலையை எடுத்துகிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா உயிர் வளம் பெறும். அப்போ உயிர் நல்லா இருக்குது அப்படின்னாவே அங்கே பார்த்திங்கன்னா உடல் வளமாக இருக்கும். எந்த ஒரு மனிதன் ஆரோக்கியமான மனிதன் உடல் அளவுலையும் மனதளவுலையும் இருக்கிறானோ அவனால தான் சிந்தனை ஆற்றல் சிறப்பாக இருக்க முடியும். ஏன் அப்படின்னா அவனோட ஜீவகாந்த ஆற்றல் உடல் அளவில் துன்பத்துக்கு, மனதளவுலையும் உடல் அளவுலையோ மனதளவுலையோ துன்பம் வந்துச்சு அப்படின்னா அங்கே தான் அவனோட எண்ணம் புறாவும் போயிட்டுருக்கும். அப்போ இந்த பயிற்சியினால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மன சூழலை குறைச்சி 1லேருந்து 3 வரலாம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா, அந்த நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னாவே மனசு பார்த்திங்க அப்படின்னா உயிர், உடல், இறைநிலை, மனம், உயிர், இறைநிலை இந்த 3ம் மறைப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த திறனை, அந்த ஒரு திறமை மனிதனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனதுக்கு கிடைக்கும். ஏன்னா அது 3 மறைப்பொருள். எதுங்க, தெய்வம், மனம், உயிர். அப்போ இது 3ஐயும் நம்ம உணரக்கூடிய தன்மை எங்கேருந்து வரும் அப்படின்னா மனதுக்கு வரும். அப்போ தேவையில்லாத துன்பம் தரும் பதிவுகளை மாற்றி ஆளுமை திறனை நாம் சிறப்பித்து கொள்ளவும், தேவையில்லாத துன்பத்தெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அது நம்ம ஒன்றும் செயலுக்கு வரப்போகிறதில்ல. அது இல்லாத அது எனக்கும் துன்பம் மற்றவர்களுக்கும் துன்பம். ஏன்னா ஒழுக்கம்னு சுவாமிஜி அகத்தாயில் முதல்ல கொடுத்துருவார். அப்போ அந்த அகத்தாய் பயிற்சியின் மூலம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா நாம் மட்டும் சிறப்பாக வாழ்றதில்ல, தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகோர் அப்படின்ற நிலையில் அந்த கடமையை ஆற்றிக்கொண்டே நம்ம செஞ்சுட்டு வரோம் அப்படின்னா அமைதி நிலையில் இருந்தால் தான், மனம் நிறைவாக இருந்தால் தான் அந்த அமைதி இன்பமும் பெறலாம். அப்போ அந்த ஆளுமை திறன் அப்படி வரணும் அப்படின்னா நம்மை உணர்ந்து கொண்டு நம் வாழ்க்கையில் நாம் சிறப்பாக வாழ தான் இறைவன் என்னை படைச்சிருக்கிறான்னு முதல்ல சுவாமிஜி அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க, உடல், உயிர், மனம் 3 ஒரே நேர்கோட்டில் வச்சுக்கிங்கன்னு வரும். அது எப்படி முடியும்னா மனவளக்கலை பயிற்சி 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 முயற்சி செய்யணும். முயற்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அனைவரும் தேர்ச்சி பெறுவோம் என்ற நிலையில் உணர்ந்து
அந்த ஆளுமை திறனை நாம் வளர்த்து கொண்டால்தான் இறைநிலை உணர்வு பெறுவோம் என்று சொல்லி அற்புதமான ஒரு வாய்ப்பு மனவளக்கலையின் மூலமாக இறைநிலை நமக்கு கொடுத்துருக்கு. இதை பயன்படுத்தி கொள்வோம், சிந்திப்போம், செயல்படுத்துவோம். சுவாமி தான் சொல்லுவார், சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் நீங்குவார். அந்த தெளிவு வந்து பார்த்து நம்ம அனுபவிப்போம். அனுபவித்து கொண்டிருக்கிற நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறத நீங்களும் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா வகையிலும் அமைதி வெற்றி உயிர் பெறுவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இது காலம் செவிமடுத்த அனைத்து நல்ல அன்புகளுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.